அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ இப்போ இந்த புது வருஷம் உங்கள் எல்லாத்துக்குமே சூப்பராக அமைகிறதுக்கான வாழ்த்துக்கள். இன்றைக்கி சிறகடிக்க ஆசை சீரியல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு புது வருஷத்துக்கு அதுவுமா ஒருத்தவங்களை சாப்பிட விடாமல் பண்ணுறதுன்னு ஒரு காட்சியை கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கேட்க வேண்டிய கேள்விகளை யாரும் கேட்குற மாதிரியே தெரில. ஸோ முதல்ல மனோஜையும் ரோகிணியும் பேச விடாமல் கதவை திறந்தே வை அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க விஜயா. இதை பார்த்துட்டு இருக்கும் போதே மீனா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா முத்து கிட்டக்க சிட்டி கிட்டக்க அடிக்கடி கடன் வாங்கியிருக்காங்க ரோகிணி 2-3 தடவைக்கு மேலே அப்படிங்கிறத சொல்ல. அப்போ அதில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, இதில் பணம் தாண்டி வேறு ஏதோ விவகாரம் இருக்குதுன்னு முத்து சந்தேகப்படுறாரு. அதை எல்லாரும் முன்னாடியும் போட்டு உடச்சிடலாமான்னு கேட்டால் அதெல்லாம் வேணாம், இப்போ தான் இந்த பிரச்சனை ஓடுதுன்னு மீனா தடுத்து நிறுத்திடுறாங்க. மீனா தான் பல நேரங்கள் அந்த கதையோட வில்லினே நினைக்கிறேன் நான். அந்தளவுக்கு தேவையான விஷயத்தை தேவையான டைமில் சொல்லாமல் விடுறது அவங்களா தான் இருக்காங்க. ஸோ இது இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த விவகாரம் நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுதே இப்போ சாப்பிட எல்லாத்தையும் ரெடி பண்ணி அண்ணாமலையை பேக் பண்ணி அவர் புதன்கிழமை வேலைக்கு போகிறாரு அனுப்ப. அந்த சமயத்தில் ரோகிணி போய் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கலான்னு பார்த்தா அவர் எல்லாம் எனக்கு புரியுதுமா, ஆனால் நீ பண்ணது தப்பு தானே, நீ எவ்வளோ சொன்னாலும் ஒரு கூட்டு குடும்பத்தை இதெல்லாம் பண்ணியிருக்கக்கூடாதுன்னு அட்வைஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு. ஆனால் கேட்க வேண்டிய கேள்வியை அவர் கேட்கல. என்னென்னா ஒரு ப்ராஃபிட் வந்துச்சு அப்படின்னா அதை வச்சு நாங்கள் பணத்தை கொடுத்துடலாம் நினச்சோம், ஏமாற்றலாம் நினைக்கல அப்படிங்கிறாங்க. இப்போ ப்ராஃபிட் வந்துச்சு, ப்ராஃபிட் வந்தோடனே நீங்கள் உங்களுக்கு தனியாக வீடு வாங்க தானே பார்த்தீங்க, பணத்தை கொடுக்குறத பற்றி உங்கள் மனசில் வரவே இல்லைங்கிற கேள்வி யாருமே கேட்கல. 15 லட்சம் போட்டு தானே பிஸ்னஸ் ஆரம்பிச்சிங்க, மிச்சம் 15 லட்சத்தை உங்கள் செலவுக்கு யூஸ் பண்ணிங்களேங்கிறதையும் யாரும் கேட்கல. எப்படி இந்த அளவுக்கு கூமுட்ட குடும்பமாக இருப்பாங்கிறது நமக்கு புரியவே இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது நடந்துகிட்டு இருக்கும் போதே அடுத்து எல்லாத்தையும் சாப்பிட உட்காரும் பொழுது ரோகிணியை எந்திரிக்க சொல்கிறாங்க விஜயா. யாராச்சும் பரிந்து பேச போனாங்கன்னா அவங்கள திட்டுறாங்க. இல்லை மனோஜ் இப்போ ஒய்ஃபுக்கு பரிஞ்சு பேசாமல் எல்லா பிரச்சனையும் உங்களால் தானே முத்து மீனா சொல்கிறார். இவர் பண்ண தப்பெல்லாம் மறைச்சிட்டு வெக்கமே இல்லாமல் அவரும் தப்பு செஞ்சுட்டு உட்காந்து சாப்பிடும்போது நமக்கே பலாரும் ஒன்று விடலாமாங்கிற மாதிரி ஒரு கோவம் வரக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்கார். ஸோ இது எல்லாத்துக்கும் நடுவில் ரோகிணி சாப்பிட மாட்டேன்னு சொல்லி கோவமாக கிளம்பி போய் எங்கள் அம்மா இருந்தால் என்னை பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டு நேராக பார்வதிட்ட போயிட்டு பார்வதிட்ட ஒரு ட்ராமாவை போடுறாங்க. நான் உங்களையும் அம்மாவை தான் பார்த்தேன்ட்டு. இவங்கள்ட்ட 2 லட்சம் திருடுனது அவங்க தான். ஸோ இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. பார்வதி சாப்பிட வச்சு கண் கலங்கி விஜயாவை வர வச்சு பஞ்சாயத்து பண்ணலான்னு பார்க்குறாங்க. இதெல்லாம் பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.